அது ஒரு அழகான கிராமம், மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த இடம். இங்கு தாவீது ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன். அவன் ஆடுகள் பாடும், கிராம மக்களுக்கு அவன் உதவுபவன். அங்கு இருக்கும் மிருகங்கள் பேசும். அவைகள் தாவீதுக்கு நண்பர்களாக இருந்து தினமும் அவனை காண செல்லும். நாம் டேவிட் வீட்டிற்கு செல்லலாம். ஆனால் அங்கே ஒரு மோசமான ஓநாய். அது மரங்களுக்குள் ஒளிந்து ஆசைக்கண் வைத்து ஆடுகளை கண்காணிக்கிறது. அதன் மனதில் ஒரு கெட்ட திட்டம். தாவீது ஓநாயை பார்த்தவுடன் அதனை எதிர்க்கிறான். ஓநாயை பார்த்தவுடன் ஓடி வருகிறான். ஓநாய் கொஞ்சம் பயப்படுகிறது, ஆனால் அது தப்பித்து ஓடிவிடுகிறது. டேவிட் மட்டும் இல்லை, அவனது உண்மையான நண்பர்கள் முயல், கிளி, நரி அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். அவர்கள் ஓநாயின் சூழ்ச்சிகளை முறியடிக்க முடிவு செய்கிறார்கள். அவன் தன் நல்ல நண்பர்களை கூட்டிக் கொண்டு ஓநாயின் திட்டத்தை முறியடிக்க நாட்டின் ராஜாவை பார்க்க புறப்பட்டுச் செல்கிறான். பசுமை நிறைந்த புல்வெளிகளையும் அழகான ஓடைகளையும் கடந்து அவர்கள் பயணம் செல்கிறார்கள். பாதையில் அவர்கள் ஒரு விசித்திர மனிதனை சந்திக்கிறார்கள். அவன் பெயர் குள்ளக்காய். ஆனால் அவன் ராசத உயரம் கொண்டவன், ஆனால் நல்லவன். நீங்கள் என்ன பயணம் என்று கேட்கிறது. ராஜாவை பார்க்க உதவ கேட்கிறார்கள். நான் உங்களுக்கு உதவுவேன், முதலில் விளையாடலாமா என்று கேட்கிறது குள்ளக்காய். பந்து விளையாட்டு, மேக மிதிப்பு எல்லாம் விளையாடுகிறார்கள். ஓநாய் திரும்ப ஒரு திட்டம் வகிக்கிறது. அது ஒரு ஆடு போல வேஷமணிந்து ஆடுகளுக்குள் செல்கிறது. ஆனால் ஆடுகள் அதை கண்டுபிடித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ராஜாவின் அரண்மனையை சென்றடையப் போகிறீர்கள். டேவிட்டும் அவன் நண்பர்களும் மேலே ஒரு மலை மீது ஒளிரும் நட்சத்திர மாளிகையை பார்க்கிறார்கள். அவர்கள் மலை மேல் ஏறுகிறார்கள். வானத்திலிருந்து ஒளிரும் ஒரு மாளிகை. ராஜா அவர்களை சந்திக்கிறாரு. கவனமாக கேட்ட பிறகு ராஜா அவர்களுக்கு ஒரு அற்புத நட்சத்திரத்தை கொடுக்கிறார். இது தேவனுடையது, இது அந்த ஓநாயை அடக்கும் என்று ராஜா சொல்லுகிறார். இப்போது ஓநாயின் எந்த கெட்ட திட்டமும் பழிக்கவில்லை. தேவன் அதை தடுத்தார். அதன் பிறகு அந்த ஓநாய்க்கு டேவிட் புத்திமதிகளை சொல்லுகிறான். அந்த ஓநாயும் மனம் திருந்தி நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த ஊர் மக்களுடன் சேர்கிறது. நரி புத்தி உள்ளவர்களும் ஓநாய் புத்தி உள்ளவர்களும் திருந்த வேண்டும் என்பதே இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது. இல்லையென்றால் கர்த்தர் திருத்துவார்.